السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய இந்த ஜும்மா தொழுகையை அண்ணல் பெருமானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்திலே நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித மாதமான துல்ஹஜ் மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து வருகிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்திலே என்னென்ன இபாதத்துக்கள், என்னென்ன வணக்க வழிபாடுகள், அதனுடைய சிறப்பை குறித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது நாளாக இருந்தாலும் மாதமாக இருந்தாலும் அது வணக்கமாக இருந்தாலும் அந்த வணக்கத்துக்கான சிறப்புகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லியிருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நாம் அதை எண்ணம் வைத்து ஆசைப்படுவராக நாம் செய்தோம் என்று சொன்னால் மறுமையிலே சொர்க்கத்தை பெறக்கூடியவர்களாக நாம் மாறலாம். அதிலும் குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்கள் மற்ற ஏனைய நாட்களை விட மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டார்கள். அல்லாஹ் கூட திருமறை குர்ஆனில் நேரடியாக சொல்லாமல் வல் ஃபஜர் வலயாலின் அஷர், 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்கின்றார்கள், இந்த 10 இரவை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்கின்ற போது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஏனைய நாட்களை விட இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப சிறப்புக்குரியதா? ஆமாம். ஜிஹாதின் பி சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவதை விட சிறப்புக்குரியதா? ஆம்தான். ஆனால் தங்களுடைய உயிரையும் பொருளாதாரத்தையும் இழந்தார்களே, அதை தவிர, ஏன்னா அது ரொம்ப சிறப்புக்குரியது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய அர்ப்பணிப்புக்காக தங்களுடைய உயிர்களையும் பொருட்களையும் யார் இழக்கின்றார்களோ அது சிறப்புக்குரிய அந்தஸ்தாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான். அப்போ அதை தவிர மற்ற சிறப்புக்குரியதாக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாட்களிலே நாம் இருந்து வருகிறோம். இந்த நாட்களிலே, இந்த மாதத்திலே ஏராளமான வணக்க வழிபாடுகளை இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அதிலும் குறிப்பாக ஹஜ்ஜி என்ற வணக்கம். இன்றைக்கு நம்முடைய மக்கள் ஹஜ்ஜி என்ற வணக்கத்தை எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், அதெல்லாம் ரொம்ப வசதி இருக்க வேண்டும், வசதி பொருளாதாரம் இருந்தோம் என்று சொன்னால்தான் அதை செல்ல வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய பார்க்கும். அந்த இபாதத்தை செய்ய வேண்டும், இறைவா எனக்கு செல்வத்தை கொடு, அதற்கான உடல் வலிமையை கொடு, அந்த எண்ணத்தை வைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு நம்முடைய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்களா? தொழுகைக்காக நியத்து வைக்கிறோம், எண்ணத்தை வைத்து கொண்டு வருகிறோம். ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக, ஒரு ஆசைப்படக்கூடியவர்களாக பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்களா? அதுக்காக நேரத்தை செலவு செய்து, நாட்களை செலவு செய்து, பொருளாதாரத்தை செலவு செய்து அதுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களா என்று சொன்னால் பெரும்பான்மையான மக்கள் இல்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஹஜ்ஜை குறித்து ஏராளமான சிறப்புகளை சொல்கின்றது. சொர்க்கத்தை தவிர வேறு கூலியே இல்லை ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு. நபிகளார் சொல்கின்றார்கள்,
ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று சொன்னால் அப்ப எவ்வளவு சிறப்புக்குரிய அந்தஸ்துக்குரிய எதற்காக இந்த உலகத்தில் வாழுறோம் நீங்க சொல்லுங்க. இந்த உலக வாழ்க்கையுடைய இன்பத்தை அனுபவிப்பதற்காக வாழ்கிறோமா? இல்லை, அல்லாஹ் தரக்கூடிய சுவனத்தை பெறுவதற்காக இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்து வருகிறோம். 5 நேர தொழுகிறோம், வணக்க வழிபாடுகள் செய்கிறோம், தான தர்மங்கள் செய்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் வாழ்கின்றோம். எதை அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அதை விட்டு விலகி இருக்கின்றோம். எதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றானோ அதற்காக ஆசைப்பட்டு செய்கின்றோம். அப்ப ஹஜ்ஜி என்ற வணக்கத்தை நாம் ஆசைப்படக்கூடிய அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் எப்படியாவது மௌத்து வருவதற்கு முன்னாடி ஹஜ்ஜி என்ற அந்த வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவனிடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? எண்ணத்தை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? எப்படியாவது வீடு கட்டிடணும், அதற்காக முயற்சிகள். எப்படியாவது பிள்ளைய படிக்க வச்சிடணும், முயற்சிகள். அல்ஹம்துலில்லாஹ் வைங்க, மாற்று கருத்து இல்லை. அதே போல ஹஜ்ஜி என்ற வணக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், குடும்பத்தோடு நிறைவேற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவா குடு என்று ஒரு எண்ணம் வைக்கக்கூடியவர்களாக, ஆசைப்படக்கூடியவர்களாக நம்முடைய மக்கள் இருக்கிறார்களா? நிச்சயமாக இல்லை. ஆசை வைப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் முயற்சித்தோம் என்று சொன்னால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் அல்லாஹ் லேசாக்கி விடுவான். யாருக்காக செய்கிறோம்? அல்லாஹ்வுக்காக செய்கிறோமா இல்லையா? சொர்க்கத்தை பெறுவதற்காக செய்கிறோமா இல்லையா? அப்படி அந்த எண்ணம் வைக்கின்ற போது நமக்கு என்னென்ன பிரச்சனைகள், கஷ்டங்கள் இருக்கின்றதோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரியாக்குவார். அப்ப இந்த துல்ஹஜ் மாதத்தில் 10 நாட்களிலே அந்த ஹஜ்ஜி என்ற வணக்கத்தை செய்யக்கூடிய ஆசை வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போல இந்த பல நாட்களில் பிறை 10 ஹஜ்ஜி பெருநாளிலே குர்பானி என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவோம். இந்த 10 நாட்கள் ஒவ்வொரு செய்யக்கூடிய இபாதத்தெல்லாம் பாருங்க. ஹஜ்ஜி என்ற வணக்கம், குர்பானி செய்யக்கூடிய வணக்கம். அந்த குர்பானி என்ற வணக்கத்தில் பிரத்யேகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்ப்பது எது தெரியுமா? லா யானல்லாஹு துஹுமுஹா வல் திமாவுஹா வலாக்கின் யானல்லாஹு தக்வா மின்கும். அவற்றின் மாமிசங்களோ ரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, மாறாக உங்களிடம் உள்ள தக்வா. எனக்காக நீ எதை வேண்டாலும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான். நான் 2 ஒட்டகத்தை அறுத்தேன், 2 மாட்டை அறுத்தேன், 2 ஆட்டை அறுத்தேன், அதை அல்லாஹ் பார்ப்பதல்ல. உன்னிடம் இருக்கக்கூடிய தக்குவா, இறையச்சம். இறைவனுக்காக எதையும் செய்வியா? இறைவா, இந்த ஆட்டை மட்டும் நான் தரமாட்டேன் உனக்காக, இன்னும் சொல்ல போனால் என்னுடைய உயிரை கூட உனக்காக தருவேன். அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறார். அப்ப இப்படிப்பட்ட இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களிலே இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில், தூதர் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்தோம் என்று சொன்னால் ஏராளமான நன்மைகளை பெறக்கூடியவர்களாக நாம் மாறலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அமல்களிலே சிறந்த அமல் எது தெரியுமா? அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, ஹிஜ்ரத் செய்வது, ஹஜ்ஜி செய்வது. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை. அமல்களே சிறந்த அமலா. அப்போ அவ்வளோ பெரிய சிறப்புக்குரிய அமல்களே சிறந்த அமலாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜி என்ற வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும், ஆசை வைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு நம்முடைய பெரும்பான்மையான மக்கள் நம்முடைய வாழ்நாளில் இருக்கிறோமாங்க. சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு சிறப்புக்குரியதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது. இன்னும் நபிகளார் சொல்கின்றார்கள், பெண்களுக்குரிய ஜிஹாத் எது தெரியுமா? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, பெண்கள் அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் ஜிஹாத் செய்யலாமா? அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரியலாமா? ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், உங்களுக்குரிய அறப்போர் ஜிஹாத் என்பது ஹஜ். ஹஜ் என்ற வணக்கம் என்பது எல்லாமே உடல் ரீதியான வலிமை மிக்கவர்களாக, எல்லாம் பிசிக்கல் எக்ஸசைஸுங்க. 7 முறை தவாப் செய்யணும், சையீது செய்யணும், சைத்தானுக்கு கல் எறியணும். நம்ம என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? மைண்ட் செட்டப்பில் வயது முதிர்ந்த நிலையில் கடைசி எல்லா கடமையும் நிறைவேற்றி விட்டு, பொம்பளை பிள்ளைகள்லாம் நல்லா கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு, எல்லா தேவையும் முடிச்சு வச்சுட்டு பலவீனமான நிலையில் செய்யக்கூடிய இபாதத்தா ஹஜ்ஜு? அப்படிதான் மார்க்கம் சொல்கின்றதா? கடன் இல்லாமல் நமக்கு சக்திக்கு உட்பட்டு இன்ஷா அல்லாஹ் ஒரு எண்ணத்தை வைத்து, ஆசை வைத்து, அதற்காக நாம் பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடிய அளவுக்கு இருந்து இறைவா ஹஜ்ஜி செய்ய நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசைப்படக்கூடியவர்களாக எத்தனை பேர்? அவ்வளவு சிறப்புக்குரிய பெண்களுக்கு ஒரு ஜிஹாதாக செய்யக்கூடிய ஒரு ஹஜ் என்ற வணக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் எத்தனை பேர்? தங்கத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக சேகரிக்கின்றார்கள்.
ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எத்தனை மக்கள் இன்றைக்கு பொருளாதாரத்தை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட மக்காவில் கடுமையான வெப்பத்தின் காரணமாக பல உயிர்கள் மரணித்தார்கள். என்ன காரணம்? அவங்களுடைய உடம்பு அந்த சூட்டோடைய உஷ்ணத்தை உடம்பு தாங்க முடியல. எல்லாம் யார் இறந்தவர்கள்? எல்லாம் வயதானவர்கள். பார்த்தீங்களா? மவுத்து என்றைக்கு எப்போ வேணாலும் வருங்க, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு தாகத்து, ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றல் நமக்கு இருக்கணும் இல்லைங்க. அப்போ இன்னைக்கு நம்முடைய மக்கள், தமிழகத்தில் பெரும்பான்மையான மக்கள் இருக்கக்கூடிய நிலை என்ன? கடைசி காலத்தில் போயிடுவோம். சில பேர் அப்படித்தான் வீல் சேரை வச்சு தள்ளி வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்களே. அப்போ நாம் இன்றைக்கு முதலே இன்ஷா அல்லாஹ் ஆசை வைப்போம். எல்லாம் உடல் கிரகாத்திருக்கும் போதே அந்த ஹஜ் என்ற வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பாக்கியத்தை கூடிய என்று அல்லாஹ்விடத்தில் கேட்போம். இன்னும் நபிகளா சொல்கின்றார்கள், அன்றைய பிறந்த பாலகன் போலாவான். யார் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்களோ அன்றைய பிறந்த பாலகன். சுப்ஹானல்லாஹ். ஒரு குழந்தை இன்னைக்கு பிறக்குதுங்க, அது இடத்துல பாவம் தீமை எதாவது எதிர்பார்க்க முடியுமா? எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கின்றதோ அதே போல அந்த மனிதன் இருக்கார் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய சிறப்புக்குரிய. நான் ஜும்மா தொழுதுட்டேன், என்னுடைய பாவம் மன்னிச்சிருமா? ஒரு ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் 5 நேர தொழுகையை கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணினோம் என்று சொன்னால் பாவம் மன்னிச்சிரும். ஆனால் ஹஜ்ஜை நான் ஒரு முறை செய்து விட்டேன் என்று சொன்னால் எத்தனை ஆண்டு காலம் என்னுடைய பாவங்கள் இருந்ததோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணலாம், ஒன்றுமில்லாமல் ஆக்கிறான் என்று சொன்னால் அந்த இபாதத்துக்காக, அந்த வணக்கத்துக்காக நாம் ஆசைப்படலாமே, அதுக்காக முயற்சி வைக்கலாமே, நம்முடைய பிள்ளைகளை அதுக்காக ஆர்வம் கூட்டக்கூடியவர்களாக இருக்கலாமே. ஆர்வம் ஊட்டுங்க, எண்ணம் வைங்க, ஆசைப்படுங்க. மற்ற உலக விஷயத்துக்காக எவ்வளவோ ஆசைப்படுகிறோம். சொர்க்கத்துக்காக வாழக்கூடிய நாம் அதுக்காக தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இறைவன் சொன்ன அடிப்படையில் வாழ்கிறோம் என்று சொன்னால் அப்போ அந்த ஹஜ்ஜி என்ற வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசை வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு உம்ரா இன்னொரு உம்ரா யார் செய்கின்றாலோ அதுக்கு இடைப்பட்ட பாவத்துக்கு பரிகாரம் ஆகும். எவ்வளோ சிறப்புக்குரிய விஷயமாக. எவ்வளோ பேர் பாருங்க, பல பேர் சவுதியில் பல வருஷம் இருந்திருப்பார், 20 வருஷம் இருந்தாங்க சவுதியில், ஒரு உம்ரா கூட போனது இல்லைங்க. என்ன காரணம்? ஆசை வைக்கல, எண்ணத்தை வைக்கல, நியத்து ஒரு எண்ணத்தை வைக்கல. ஒரு உம்ராவை செய்யணும், ஹஜ்ஜி செய்யணும், எண்ணத்தை வைக்கல. ஆனால் வீட்டுக்கு ஊருக்கு பல முறை வந்திருப்பார். உலக விஷயத்துக்காக அதற்காக நேரத்தை ஒதுக்கியிருப்பார், ஆசை வச்சிருப்பார். 2 வீடு கட்டணும் பாய், 3 வீடு கட்டணும் பாய், கார் வாங்கிட்டேன் பாய். ஆனால் என்ன வைத்தவர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய காரியத்தை லேசாக்கி வைப்பானே. எவ்வளவு சிறப்புக்குரியதாக மார்க்கம் சொல்கின்றது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பிரார்த்திக்க சொன்னார்கள், அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரீக் வ ஷுக்ரீக் வ ஹுஸ்னி அலா இபாதத்திக். இறைவா, உனக்கு நன்றி செலுத்த வேண்டும், உன்னை நினைக்க வேண்டும், உன்னை அழகிய முறையில் வணங்க வேண்டும், நீதான் எனக்கு உதவ வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்கணுங்க. ஒரு சான்ஸ் இல்லை. சவுதியில் இருந்து இங்கே இன்னைக்கு இருந்து போக முடியுமா? 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா அவ்வளோ பொருளாதாரத்தை. ஆனால் அங்கே இருந்து கொண்டு போகாத மக்கள் எத்தனை பேர்? அலட்சியம், பலவீனமாக மற்ற உலக விஷயத்துக்கு ஆர்வப்படக்கூடியவர்களாக, ஆசை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும், சொர்க்கத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக பெரும்பான்மை மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இருந்து விடக்கூடாது. இன்னிலிருந்தே ஆசை வைப்போம், அல்லாஹ் அந்த ஹஜ் என்ற வணக்கத்தை, உன்னுடைய ஆலயத்தை தரிசிக்க ஒரு பாக்கியத்தை கூடிய ரஹ்மானே. எவ்வளவு பேர் சிறப்புக்குரிய தெரியுமா? அம்ர் பின் அல் ஆஸ் என்ற நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பையத்தெடுக்க கையை கொண்டு வராங்க, எடுத்து விடுகிறார். அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார், ஏன்பா எடுத்த? அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பாவங்கள், முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுமா? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால்? ஆமாம். யார் ஒருவர் நாடு துறந்து ஹிஜ்ரத் செய்து வருகின்றார்களோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். யார் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்களோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். சுப்ஹானல்லாஹ். எவ்வளோ பேர் பாக்கியம் பார்த்தீங்களா? ஹஜ்ஜி நிறைவேற்றணும் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் நிறைவேற்றணும்.
சும்மா பெயருக்காக புகழுக்காக என் பெயருக்கு பின்னாடி முன்னாடி ஹாஜி என்ற பெயரை போட வேண்டும் என்பதற்காக அல்ல. இன்னைக்கு சில பேரை பார்த்தீங்கன்னா போய்கிட்டு அங்கிருந்து ஒரே வீடியோ ஆடியோ செல்ஃபி. ஒரு இபாதத்தை வணக்கம் செய்ய போகின்றோம், அல்லாவுக்காக செய்ய போகின்றோம், அதில் கூட இன்றைக்கு சில பேர் இப்படி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எண்ணம் வந்து விடவே கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் நீங்கள் வேணா நீங்கள் போய் பாருங்களேன், அந்த மக்காவுடைய ஆலயத்தை தரிசித்து பாருங்கள். எவ்வளோ புனிதமிக்க ஒரு கெட்ட எண்ணமே வராத இடமுங்க, அவ்வளோ பெரிய சிறப்பு மிக்க ஒரு இடம். பள்ளியில் இப்போ உட்காந்துருக்குறோமே, எப்படா பயான் முடிப்பாங்க, எப்போ தொல்லை முடிக்கணும், அங்கே போய் வேலையை பார்க்கணும், இதை பண்ணணும், அவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த டென்ஷன் இருக்குன்றது. ஆனால் அங்கே போய் உட்கார்ந்தோம் என்று சொன்னால் எந்த சிந்தனையும் இல்லைங்க, ஒரே இபாதத்து வணக்க வழிபாடு. அப்படிப்பட்ட ஒரு இடமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கான் என்று சொன்னால் அதற்காக முயற்சிக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டுமா இல்லையா? இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் இந்த ஹஜ்ஜிக்காக அரஃபா பெருவழியில் நின்று கொண்டு இருக்கிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை சிறப்பு விருந்தாளிகளாக பார்க்கிறான். விருந்தாளியா அல்லாஹ் பார்க்கிறானா? எனக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்களா, நீங்கள் என்ன கேட்கின்றீர்களோ அதற்கு உங்களுக்காக நான் வாரியம் வழங்குவேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ சிறப்புக்குரியதாக அல்லாஹ் பார்க்குறான் பார்த்தீங்களா? செய்யக்கூடிய ஒரு இபாதத்து பாருங்க. ஹஜ்ஜி என்ற வணக்கத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடிய காரியத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான நன்மையை தருகிறானுங்க. அப்போ இப்படிப்பட்ட இபாதத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு ஆசை வைக்கக்கூடியவர்களாக எத்தனை பேர் பேச்சில் கூட சொல்ல மாட்டாங்க, நான் ஹஜ்ஜிக்கு போகணும், ஒரு ஆசை வைக்கிறோம்ப்பா, வச்சிருக்கிறோம்ப்பா, இன்ஷா அல்லாஹ் 2027 28 30 ஒரு நியத்து வச்சிருக்கோம்ப்பா, குடும்பத்தோடு போங்க. எத்தனை பேருங்க சொல்கிறாங்க? தொழுகையிலே பலவீனமாக இருக்கிறார்களே, அமல்களிலே அலட்சியமாக இருக்கிறார்களே. எதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைக்கிறான் என்று தெரியாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் போய்கொண்டிருக்கின்றது. முன்மாதிரி இளைய சமுதாயமாக இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் இன்றைக்கு முன்மாதிரி இல்லாத சமுதாயமாக இன்னைக்கு போய்கொண்டிருக்கின்றது. போதையில, கஞ்சால, புகையில. அப்போ சிந்தித்து பாருங்கள். அப்போ ஹஜ் என்ற வணக்கத்தில் ஏராளமான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வணக்கம் தான் ஹஜ். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் தல்பியா சொன்னவாறு இஹ்ராம் ஆடை அணிந்து அதோட யார் மன்னிக்கின்றாரோ அவர் தல்பியா சொல்லவாறு எழுப்பப்படுவார். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லக லா ஷரீக லக். மௌத்து எப்போ எந்த இடத்துல வேணாலும் வருவோங்க. ஆனால் இஹ்ராம் அணிந்து கொண்டு இந்த நிலையில் நம்ம மன்னித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தல்பியா சொல்லவாறு அல்லாஹ் எழுப்ப வைப்பானா? எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருகிறான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், முதியவர்கள், சிறுவர்கள், பலவீனமானவர்களுக்குரிய ஜிஹாத் எது தெரியுமா? ஹஜ் மற்றும் உம்ராமாகும். முதியவர், சிறுவர்கள், பலவீனமானவர்கள் அவர்களுக்குரிய ஜிஹாது என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் டாப் லெவலில் வைக்கக்கூடிய தர்ஜா. இன் குதீல்தும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் கொல்லப்பட்டாலோ அவ் முத்தூம் நீங்கள் மரணித்தாலோ லா மக்ஃபிரத்தும் மினல்லாஹி வ ரஹ்மா, அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் மன்னிப்பும் அருளும் ஹைருன் மிம்மா யஜ்மஊன், நீங்கள் திரட்டி கொண்டு போட்ட விட இந்த உலகத்தில் சிறந்தது என்றான் அல்லாஹ். ஏன்னா நான் படைத்த, நான் கொடுத்த உயிரை எனக்காக நீ கொடுக்கிறையா, இந்தாப்பா உனக்காக சொர்க்கத்தை தருகிறான் என்று சொன்னால் அவ்வளவு அந்தஸ்துக்குரிய ஜிகாதோடைய பார்வையில் இருக்கக்கூடிய இந்த ஹஜ் என்ற வணக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலவீனமானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால் அதுக்காக முயற்சிக்கலாமே, அதுக்காக ஆர்வம் காட்டலாமே. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஹஜ்ருல் அஸ்வத், அந்த கல் யார் முத்தமிடுகின்றாரோ அந்த கல் மறுமையில் அவருக்காக பரிந்துரை செய்யும். ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க, நாம் சொல்லக்கூடிய ஹஜ் என்ற வணக்கத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடிய கிரியைகள், செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் எவ்வளவு சிறப்புக்குரிய அந்தஸ்தாக இருக்கின்றது என்பதை நீங்கள் பாருங்கள். மற்ற இபாதத்துகள் இது போல இருக்கின்றதா? இஸ்லாம் சொல்லக்கூடிய இபாதத்தில் எடுத்து பாருங்க. ஆனால் ஹஜ் என்ற வணக்கத்தில் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய சிறப்பையும் நீங்கள் எடுத்து பாருங்கள்.
மறுமையில் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் சாட்சி சொல்லுமா? சில பேர் அதை முத்தமிடுவா போய் தள்ளி இடிச்சு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சில பேர் அதை போட்டு இடித்து சிரமப்படுத்தி மற்ற தள்ளி போட்டு இடித்து ஃப்ரீயாக இருந்தால் போய் கொடுக்க வேண்டியதான், இல்லையா முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். அப்போ இவ்வளோ சிறப்புக்குரிய ஒரு வணக்கமாக இருக்குது என்று சொன்னால் அதற்காக ஆசைப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போல் யார் முடியை மலிக்கின்றார்களோ, முடியை குறைக்கின்றார்களோ, அதன் மூலமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். சுபஹானல்லாஹ். பாருங்க, ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு விஷயத்தும் சொல்லக்கூடிய அந்த ஒழுங்குமுறையில் வணக்க வழிபாடுகளிலே முடியை மலித்தோம் என்று சொன்னால் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொன்னான். எதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? எதற்காக 5 நேரம் தொழுகிறோம், தான தர்மங்கள் செய்கின்றோம்? அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இவ்வளோ சிறப்புக்குரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான் என்று சொன்னால் அதற்காக நாம் ஆசை வைக்க வேண்டுமா இல்லையா? அதற்காக ஒரு எண்ணம் வைக்க வேண்டுமா இல்லையா? எண்ணம் வைப்போ, ஆசை வைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்காக லேசாக்கி விடுவான். இன்னும் ஜம்சம் தண்ணீருடைய சிறப்பு, அதுதான் பசியூடி போக்கக்கூடிய உணவாக அன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்குடைய இருந்தது. ஜம்சம் தண்ணி பசியை போக்கக்கூடிய ஒரு தண்ணீராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறானா? எவ்வளோ சிறப்புக்குரிய விஷயம் பார்த்தீங்களா? அவ்வளோ விஷயமாக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய இருக்குது என்று சொன்னால் அதுக்கு ஆசைப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக காபத்துல்லாவில் தொழுவது, சுப்ஹானல்லாஹ். மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட காபத்துல்லாவில் யார் தொழுகின்றார்களோ 1,00,000 மடங்கு நன்மை விட தருகிறான் என்று சொன்னார். இங்கே ஒரு ரக்காத்து நாம் தொழுதோம் என்று சொன்னால் காபத்துல்லாவில் 1,00,000 மடங்கு நன்மை அதிகம். காபத்துல்லா ஒரு ரக்காத்து நம்ம தொழுதோம் என்று சொன்னால் 1,00,000 மடங்கு நன்மை அல்லாஹ் தருகிறானா? எவ்வளவு சிறப்பாகக்கூடிய அந்தஸ்து பார்த்தீங்களா? எவ்வளவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்புக்குரியவனாக நன்மையை வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னால் இதற்காக நாம் ஆசை வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டுமே. நன்மையை அல்லாஹ்விடத்தில் வாரி பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டுமே. அப்போ இன்ஷா அல்லாஹ் ஆசை வைப்போம். கொஞ்சம் அப்படி நெருங்கி வந்துருங்க. சொர்க்கத்தை இலக்காக, சொர்க்கத்தை லட்சியமாக ஹஜ் என்ற வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆசை வைக்கக்கூடியவர்களாக. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடு. அதற்காக நம்ம நியத்து வைத்து அதற்கான முயற்சிகளை நாம் செய்தோம் என்று சொன்னால் மாதம் மாதம் சம்பாதிக்கிறோம் ஒரு அமௌண்ட்டை அதற்காக சேர்த்து வைப்போம். நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கலாங்க, வாழ்க்கையில் நீங்கள் நடந்த விஷயத்தை கூட எடுத்து பாருங்க. நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய விஷயத்துக்காக நீங்கள் போனீங்க என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கேருந்து உதவி புரியானே தெரியாது. திடீர்னு பார்ப்பீங்க வண்டி பஞ்சர் ஆகிடும், எங்கே ஒன்றுமே தெரியாது. திடீர்னு ஒரு மாற்று மாதம் வந்து நிற்பார், எங்கப்பா மசூதிக்காக போனோம், வாப்பா ஏற்றுங்க. எப்படிங்க இது? யாருங்க அனுப்பி விட்டா இது? அவரை அல்லாஹ். என்னை வணங்குவதற்காக ஒரு அடியா நிற்கிறான், யார் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பி வைக்கிறான் என்று சொன்னால் அப்போ அவனுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஆசை வைக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அந்த சொர்க்கத்தை பெறுவதற்காகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய வேதனைப்படக்கூடிய நிலையில் கண்ணீரில் இருக்கக்கூடிய காசா மக்களுடைய நிலையை நீங்கள் எடுத்து பாருங்கள். நேற்று கூட போட்டான், ரொம்ப இப்போ கேட்கும் போதே பார்க்கும் போதே கண்ணீர் வருகின்றது. கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், உணவு இல்லாமல், குடிக்கக்கூடிய தண்ணீர் இல்லாமல். ஒரு சகோதரர் சொல்கிறார், நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவு எது தெரியுமா? கெட்டுப்போன காய்ந்த ரொட்டி, ரொம்ப மோசமான ரொட்டி, அது குப்பையில தான் இருக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த ரொட்டியை தேடி கண்டுபிடிச்சு நான் சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். புல்லு அதாவது சாப்பிடக்கூடிய அளவுக்கு, காஞ்சி போன சரகை சாப்பிடக்கூடிய அளவுக்கு அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டு உணவுகள் கிடைக்காதா என்ற நிலையில வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த கண்ணீர் நிறைந்த காசாவுடைய மக்கள். நினைச்சு பாருங்க மக்களுடைய நிலையை. எதற்காக இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு துயரங்கள்? எதற்காக இவ்வளவு கஷ்டத்தை? குறித்து கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்க்கை என்பது மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு அற்பமானது.
நாம் இந்த உலக வாழ்க்கையில இன்பத்தை அனுபவிப்பதற்காக வரவில்லை, மறுமையில சொர்க்கத்தை பெறுவதற்காக, சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். அதற்காகத்தான் இந்த உலகத்தில் 50-60,000க்கும் மேற்பட்ட மக்கள் மரணம், பல பேர் கால் இல்லாம, கை இல்லாம, பார்வை இல்லாம, எவ்வளவு பேர் வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஐநாவில் பேசக்கூடிய பாலஸ்தீனுடைய தூதர் கண்ணீர் வடிக்கின்றார். இன பேரழிவு நடந்து கொண்டிருக்கின்றது பாலஸ்தீனத்தில், தடுத்து நிறுத்துங்கள் மக்களே. கேட்கக்கூடிய ஒரு நாதி இல்லைங்க. கத்தாரு, துபாய், சவுதி, ட்ரம்ப் வந்து பார்க்கிறாரு, சிவப்பு கம்பளத்தில் வரவேற்கிறான், ஒரு வார்த்தை சொல்லலை. எங்களுடைய மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, சொல்லி நிறுத்துப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு நாதி இல்லை. நினைச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த உலக வாழ்க்கையோட கஷ்டங்கள், துன்பம் எல்லாம் முடிஞ்சிருங்க. ஆனால் மறுமையில மகிழ்ச்சியான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில் அவன் நினைக்கலாம் சுகபோகமாக வாழலாம், ஏசியிலே இருக்கலாம், எத்தனை வேண்டுமானாலும் உணவுகளை அருந்தலாம். அவன் இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து விட்டது. ஆனால் நமக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது சொர்க்கத்துக்குரியதாக வெற்றி பெறுவதற்கான ஒரு களம். இதில் வெற்றி பட்டு விட்டோம் என்று சொன்னால் நிரந்தரமான வாழ்க்கை. ஆனால் அவர்களுக்கோ ஏண்டா இருக்கிறோம், எங்களுக்கு சாவு வராதா என்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹ் காப்பாற்றணும். அவங்களுக்கும் அந்த நிலையை வேணும், நம்ம ஆசைப்படலை. அவர்களுக்கும் இதாயத்தை கொடுத்து, நேர்வழி கொடுத்து அவர்களும் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனை சாதாரண விஷயம் அல்ல. ஒரு உணவை, ஒரு கழுதை கொண்டு வந்த கழுதை சுடுறாங்க, குதிரையை சுடுறாங்க. எந்த அளவுக்கு வெறி பிடித்து கொண்டவனாக இருந்து கொண்டிருக்கிறான் பார்த்தீங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் இவ்வளவு கஷ்டங்கள், ஏன் இவ்வளவு துயரங்கள் மத்தியில் வாழுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் தரக்கூடிய அந்த ஜன்னத்தை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து, குறிப்பாக இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களில் ஏராளமான நன்மைகள், அமல்கள் செய்து, நம்மளால் முடிந்த நன்மைகள், ஒரு 2 ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது, குர்ஆன் எடுத்து ஓதுவது, தான தர்மங்கள் செய்வது, இது மாதிரியான நன்மையான காரியத்தை அதிகமான முறையில் செய்து இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்தை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நாம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்யும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாத்துடைய பிறை 9 அன்று மக்காவில் அரஃபா என்ற பெருவழியில் ஹாஜிகள்லாம் ஒன்று கூடுவார்கள். மற்ற மக்கள் அரஃபா நோன்பை நோக்குமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கட்டளை எடுக்கிறாங்க. சுன்னத்தான நோன்பு தான், ஃபர்லான நோன்பு இல்லை, சுன்னத்தான நோன்பு தான். ஆனால் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நோன்பாக இருக்கின்றது. அரஃபா நோன்புடைய சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். முந்தைய ஆண்டு, பிந்தைய ஆண்டு, போன வருஷங்க, போன அரஃபா டு இந்த அரஃபா நான் என்ன பாவம் செஞ்சுருக்கிறோம் அதை எல்லாம் மன்னிக்கிறான். அடுத்த ஆண்டு 2026 இருப்பேனா சொல்ல முடியாது. அப்படி அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இருந்தேன் என்று சொன்னால் அந்த பாவத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கக்கூடியதாக ஒரு வாய்ப்பை தருகிறான் என்று சொன்னால் அந்த நோன்பை நோக்கக்கூடியவர்களாக, ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதிகமான முறையில் ஆர்வம் காட்டக்கூடியார். இன்றைக்கி பெரிய மக்களே இன்றைக்கி ரமலான் நோன்பை வைக்க மாட்டேன்றான். ஆனால் சகாபாக்கள்லாம் சின்ன பிள்ளைகளுக்கே ஆசுரா நோன்பு, அரஃபா நோன்பு வைக்கக்கூடிய அளவுக்கு நிலையை உருவாக்குறான். சின்ன பிள்ளைகளே இது சுன்னத்தான உருவாக்கிட்டீங்க வச்சுங்க, அது அழகான முறையில் அந்த பிள்ளைங்கள்லாம் கடமையான நோன்புலாம் வச்சுருவாங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த நோன்பை நோக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறுதியாக கூட்டு குர்பானி என்ற வணக்கம் நம்ம சொன்னோம். ஆடு, மாடு, ஒட்டகம். ஆடு ஒரு ஆள் தனியாக தான் கொடுக்கணும். மாட்டுக்கு 7 பேர், ஒட்டகத்துக்கு 10 பேர். அப்போ நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக கூட்டு குர்பானியும் எனும்
ஒரு திட்டத்தை வருஷம் வருஷம் பண்ணுறாங்க. இந்த வருடம் ஒரு பங்கு 3700 என நிர்ணயம் செய்திருக்கிறோம். ஒரு பங்கு இன்ஷா அல்லாஹ் அதை அவருடைய பங்கு ஒரு நிறைவு கொடுத்து அதனுடைய நன்மையை பெறக்கூடியவர்களாக நாம் இருந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.